Now you're watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் எபேசியர் 4 இறைவசனம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மனதுருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு இந்த தினவசனம் மூலியமாக ஆண்டவர் நாம் அனைவரையும் மன்னிக்க வேண்டும், மன்னிக்கும் குணத்தை பிரதிபலிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நாம் கருணையையும் கரிசனையையும் மன்னிக்கிற குணத்தையும் காட்ட வேண்டும். ஒருவருக்கொருவர் கருணையும் கரிசனையும் காட்டுங்கள். கிறிஸ்துவின் மூலம் கடவுள் உங்களை தாராளமாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் தாராளமாக மன்னியுங்கள் என்று பவுல் எழுதினார். நமக்கு இழைக்கப்பட்ட ஏதோ ஒரு அநியாயத்தின் காரணமாக நம் மனம் ரணமாகி இருக்கலாம். ஆனால் கடவுளைப் போலவே மன்னிக்கிற குணத்தை நாம் காட்டும்போது மிகுந்த சமாதானம் நமக்கும் வரும், நம்மை சார்ந்திருப்பவர்களுக்கும் வரும். இந்த சூழ்நிலையை கற்பனை செய்து கொள்ளுங்கள். சக விசுவாசி ஒருவர் உங்களை பற்றி மற்றவர்களிடம் தவறாக பேசுகிறார்கள். இதை பற்றி விசாரிக்க நீங்கள் அவரை அணுகிறீர்கள். அப்போது அவர் உண்மையிலேயே மனம் வருந்தி உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறார். நீங்களும் மன்னித்து விடுகிறீர்கள். ஆனால் நீங்கள் வேறொரு காரியத்தை செய்ய வேண்டும். அது என்னவென்றால், பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜன புத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறரிலும் அன்பு கூற வேண்டும் என்று ஆண்டவர் சொன்ன இந்த பிரதான கட்டளையை நாம் மீறாமல் இருக்க வேண்டும். இதுபோல சூழ்நிலைகள் இன்னும் நம் வாழ்க்கையில் எவ்வளவோ சொல்லிக்கொண்டு போகலாம். மற்றவர்கள் தவறு செய்யும்போது அதை நினைத்து கொள்ளாமல் அதை மன்னிக்க வேண்டும். நாம் எந்த விதத்திலே மன்னிக்க வேண்டும் என்று சொல்கிறார்? வெறுமனே வாயளவில் ஓகே நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரா? இல்லை மனதார மன்னிப்பதை பற்றி சொல்கிறாரா? மனதார மன்னிக்க வேண்டும். அப்போது மன்னிப்பு என்பது எப்படி வரும்? உண்மையிலேயே அன்பை பிரதிபலிப்பவர்கள் தான் மன்னிப்பார்கள். இதை தான் நாம் 1 கொரிந்தியர் 13 பார்க்கிறோம். அன்பின் ஒட்டுமொத்த விளக்கத்தையும் அந்த அதிகாரங்களில் நாம் கற்றுக்கொள்ளலாம். அன்பு பொறாமை கொள்ளாது, அன்பு தீங்கை கணக்கு வைக்காது, அநியாயத்தை நினைத்து சந்தோஷப்படாமல் நீதியை நினைத்து சந்தோஷப்படும் என்று பார்க்கிறோம். அப்போது அன்பு இருந்தால்தான் அங்கே மன்னிப்பு இருக்கும். இன்றைக்கு அநேக திருச்சபையில் கூட விசுவாசிகள் தவறு செய்யும்போது அதை நியாயம் தீர்க்கும் போதகராக தான் இருக்கிறார்கள். எத்தனை பேர் அந்த மன்னிப்பை குணத்தை பிரதிபலிக்கிறோம்? உண்மையிலே சொல்லப்போனால் சபை நடத்தும் போதகர்கள் தான் அந்த மன்னிக்கும் குணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எல்லோரும் பர்ஃபெக்டான மனிதர் கிடையாது. எல்லாமே அபூர்ண தன்மை உள்ளவர்கள் தான். ஏன் நாமும் கூட நிறைய தவறுகளை செய்து இருப்போம். அப்போது நம்முடைய பரமபிதா நம்மளை மன்னித்தது போல நம் விசுவாசிகளை ஏன் மன்னிக்க மறந்துவிட்டோம்? இதை தான் ஆண்டவர் இன்றைக்கு வெளிப்படுத்துகிறார், எச்சரிக்கிறார். எங்கெல்லாம் ஊழியர்கள் இருக்கிறார்களோ, எங்கெல்லாம் சபை போதகர்கள் இருக்கிறார்களோ, அவர்கள் விசுவாசிகள் செய்யும் தவறுக்கு கடவுளுடைய வார்த்தையிலிருந்து சமாதானத்தை ஏற்படுத்தி அவர்களை மனம் மாற வைத்து அவர்களை உன்னத வாழ்விலே கொண்டு போக செல்வதற்காக தான் அநேக ஆத்மாக்களை ஆண்டவர் நம் பக்கம் வர வைக்கிறார். ஆண்டவருக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். நியாயம் தீர்த்து சபை நீக்கம் செய்யும்போது கண்டிப்பாக கடவுளை வெறுத்து போய் விடுவார்கள். அதற்கு பதிலாக தீமைக்கு நன்மையால் ஒரு முடிவை ஏற்படுத்துவோம். இதை தான் ஆண்டவர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். அநேக திருச்சபையாக இருந்தாலும் சரி, எந்த ஊழியமாக இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு வாழ்க்கையில் சந்திக்கும் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்திலும் இதை தான் மன்னிக்கும் குணத்தை பிரதிபலியுங்கள் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாம் அனைவரும் மன்னிக்கும் குணத்தை வெளிப்படுத்த வேண்டும். நம்மளிடத்தில் நிதானம் வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையிலே கருணையோடு சிந்திக்கும் சிந்தனை வேண்டும்.
அதற்காக நாம் ஜெபிப்போமா? சோத்திரங்கத்தாவே துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, நீர் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல நாங்கள் அனைவரையும் மன்னிக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய எவ்வளோ தப்பிதங்களை எல்லாம் நீ தயவாய் மன்னித்தீர் ஆண்டவரே. அதுபோல் நாங்களும் சகல மக்களிட செய்யப்படும் ஒவ்வொரு காரியத்திலும் அவர்களையும் நாங்கள் மன்னிக்க எங்களுக்கு மனமுள்ளவர்களாக மாற்றும் ஆண்டவரே. முக்கியமாக சபையிலே இந்த மன்னிப்பு குணம் பிரதிபலிக்க தேவ கிருபை செய்ய மாட்டவர். நீர் வெளிப்படும் ஆண்டவரை. விசுவாசிகள் எந்த ஒரு தவறுகளை செய்தாலும் அப்பா, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை மூலியமாக அவர்கள் சமாதானத்தை உண்டு பண்ண தேவ கிருபை செய்ய மாட்டவரை. தான் செய்வது தவறு என்று புரிந்து கொள்ளும் விதமாக சபை போதகர்கள் மிக தன்மையோடு நடந்து கொள்ள தேவ கிருபை செய்ய மாட்டார். சோத்து கத்தாவை துதிக்கணும். எங்கள் அன்பு சகோதர சகோதரிக்கான ஜெபிக்கின்ற கத்தாவை இந்த நாள் முழுவதும் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் இதே மன்னிப்பு குணம் பிரதிபலிக்க தேவ கிருபை செய்ய மாட்டார். சோத்துங்கத்தாவை துதிக்கணும். இயேசு மூலியமா ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். Now you're watching New Eden TV.